ஹலோ மக்களே, வெல்கம் டு லைக். நான் உங்கள் ஜோஷிகா. ஸோ இன்றைக்கி நம்ம தனுஷ் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தனுஷ் சாரை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு பிடிச்சது, அவர் டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறாரு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தனுஷ் சாருக்கு பொதுவாகவே வந்துட்டு சிவன் அந்த சாமி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ரூம்லேயும் சரி, அவர் வீட்லேயும் சரி, அண்ட் அவர் கார்லேயும் சரி, மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவர் சிவன் இருக்கணும்னு தான் நினைப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அவரோட குலதெய்வ சாமி கருப்பு சாமின்ற கோவிலில் போயிட்டு கொஞ்ச நேரமாச்சு உட்காந்தா தான் வந்துட்டு அவருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம தனுஷ் சார் வந்துட்டு நிறையா படம் பண்ணுறதுனால நிறையா ஷூட்டிங்கு போவார். ஸோ அவர் கண்டினியூஸாக ஷூட்டிங் போக வேண்டியதாக இருக்கும் இல்லையா. அவர் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்தாலுமே அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் கண்டிப்பாக வந்துட்டு ஜிம்முக்கு போயே ஆவாராம். ஜிம்முக்கு போயிட்டு அவர் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் அவருக்கு வந்துட்டு அந்த நாளே ஏதோ கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குவாருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு ஷூட்டிங் வந்துட்டு ஒரு 4 மணிக்கு முடியுது, காலைல 4 மணிக்கு முடியுது, இல்லைனா மிட் நைட் ஒரு 2 மணிக்கு முடியுதுனாலுமே அதுக்கப்புறம் அவர் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சுத்த சைவமாக மாறிட்டாருன்னு கூட சொல்லலாம். அதாவது அவருக்கு இந்த பூண்டு குழம்பு, அப்பளம், பச்சை மொச்சை குழம்பு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட பிடிச்ச சாப்பாடு லிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த ரெகுலராக இந்த சினிமாவில் நடிக்கிறது வந்துட்டு பிடிக்காதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் டு பேக் ஃபிலிம் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா பெரியசாக வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. இப்போ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் இவர் எந்த மாதிரி படம் கொடுக்க போகிறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அம்மா பிள்ளைங்க, அம்மானா அவருக்கு உயிர். அண்ட் அம்மா வந்துட்டு எது சொன்னாலும் அது வேத வாக்காக வந்துட்டு எடுத்துப்பாருன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பாவான டைரக்டர் கஸ்தூரி ராஜா மீது வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட 2 சகோதரிகள் கார்த்திகா அண்ட் கீதா, இவங்க வந்துட்டு மெடிக்கல் படிச்சிருக்காங்க, அதாவது டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட அண்ணா செல்வராகவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு லீவ் கிடைக்குது, அந்த டைமே வந்துட்டு ஃபேமிலியோட ஜாலியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மெயினாக தனுஷ் சார் வந்துட்டு அவரோட 2 மகன்கள் யாத்ரா அண்ட் லிங்காவோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவரோட 2 சிஸ்டர்ஸோட குழந்தைகளோடவும் அண்ட் அவங்களோட பசங்களோடவும் வந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபன்னாக போகும்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஜாலியாக என்டர்டைனிங்காக வச்சிருப்பாரு. அண்ட் அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுனா எதுன்னு பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை, அதாவது 4 மூலம் உள்ள வேட்டியும் அண்ட் ஹாஃப் அண்ட் ஷர்ட்டு தான் வந்து அவருக்கு பிடிக்கும். நம்மளே நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருப்போம்ல, கெத்தா தமிழன்டான்கிற மாதிரி அவர் வேஷ்டி சட்டை தான் போட்டுட்ருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கழுத்தில் எப்போதும் வந்துட்டு ஒரு ருத்ராஷ்டிரமம் இருக்கும். அது யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 வயதுள்ள ஒரு சாமியார் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே அதை வந்துட்டு அவர் கழுத்தில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் தாத்தா விட்டுட்டு போன பாசி மாலையும் எப்போதும் வந்து கழுத்தில் போட்டிருப்பாரு. தனுஷோட சொந்த பெயர் வெங்கடேஷ் பிரபு. வீட்டில் வந்துட்டு செல்லமாக எல்லாரும் பிரபுன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சபடி அதாவது தமிழ் சினிமாவில் அவரோட ஐடென்டிட்டியாக நம்ம தனுஷ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அவர் வந்துட்டு +2 மட்டும்தான் படிச்சிருக்காரு. ஸோ +2 படிச்சிருந்தாலுமே வந்துட்டு அவர் இங்கிலீஷ்லாம் வந்துட்டு மாசாக பேசுவார். ஸோ அவருக்கு வந்துட்டு செட்டில் ஆனால் இங்கே தாண்டா செட்டில் ஆகணும்னு நினைக்கிற இடம் வந்துட்டு லண்டனில் இருக்கிற பிரிட்டன் பிளேஸில் தான் வந்துட்டு அவர் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச காரு டொயோட்டோ வெல்ஃபேர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்துட்டு நான் இனோவாலையும் போவேன்ட்டு சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் அவருக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி, ரஜினிகாந்த், மனோரமா. இவங்களோட அவங்களுக்கு சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் அந்த ஆசை நிறைவேறாத ஒரு மனக்குறையாக அவருக்கு வந்துட்டு உள்ள என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவருக்கு காமெடியனில் பிடிச்சது வந்துட்டு நம்ம கவுண்டமணி சார்ன்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலுமே தனுஷ் சார் வந்துட்டு இளையராஜா சாரோட பெரிய ஃபேனுன்னு கூட சொல்லலாம். நம்ம தனுஷ் சார் நம்ம ராஜா சாரோட எல்லா பாட்டையும் வந்துட்டு ரசித்து அதில் உன்னிப்பாக கவனித்து ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாராம். அண்ட் அவர் கடைசியாக பண்ண குபேரா படத்துலையும் வந்துட்டு மாசாக இறங்கி அசல் பிச்சைக்காரன் கேரக்டரில் இறங்கி நடிச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நம்ம தனுஷ் சாரோட ஆக்டிங்கை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாதவங்கள யாருமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிரஞ்சீவி சார் வந்துட்டு ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் இந்த கேரக்டரை பண்ணியிருக்க
இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. பட் நம்ம தனுஷ் சார் வந்துட்டு இறங்கி நான் பண்ணுவேன், என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ரோல் வந்துட்டு தனுஷ் சார்னால மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் அவர் வந்துட்டு நிறைய படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் டைரக்ட் பண்ண படங்கள் பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம்ங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி அவர் ஒரு நல்ல டைரக்டருங்கிறதும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவர் பல பாடல்கள் எழுதியிருக்கவும் செஞ்சிருக்காரு. எழுதுனது மட்டும் இல்லாமல் அவர் பாடின எல்லா பாட்டுமே வந்துட்டு ஹிட்னு கூட சொல்லலாம். அண்ட் இவர் பாடின எல்லா பாட்டும் யூடியூப்ல மில்லியன் வியூஸ்ல போயிருக்கு. இவரை ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், சிங்கர், இவரை இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அவருக்கு மியூசிக்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரத்திலே வந்துட்டு அவரை நம்ம மியூசிக் டைரக்டரா பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு லைக் ஷோல சந்திப்போம். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஜோஷிகா. இவரை ஆக்டர், டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், இத்தனை வகையான அண்ணா 2 நிமிஷம் பேசியிருக்கேண்ணா சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ ஜிம்மு, அதாவது ஒர்க் அவுட் வந்துட்டு பூண்டு குழம்பு, இந்த கருப்பு பூண்டு குழம்பு எந்த எடுத்துறவா அவரோட ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு என்னன்னா ஃபேன்ஸ் அண்ட் அவர் அப்பா கஸ்தூரி அண்ட் அவர் டைரக்டர், அவர் அப்பா டைரக்டர் கஸ்தூரி ராஜான்னு சொல்லுவாங்க. அண்ட் அவர் அப்பா லீவ் வந்துட்டாலே போதும், அவரோட 2 சிஸ்டர்ஸோட குழந்தைங்களும் சரி அண்ட் இவங்களோட குழந்தைங்களும் சரி மொத்தமாக சேர்ந்து ஜாலியாக அந்த டைமை வந்துட்டு சிரித்து ஜாலியாக வந்துட்டு அவரோட 2 சிஸ்டர்ஸோட குழந்தைகளும் அவங்களோட 2 சிஸ்டர்ஸோட பிள்ளைகளோடவும் அண்ட் ஏன் வர மாட்டேங்குது சிவாஜி, மனோகர் அம்மா அண்ட் ரஜினி, மனோகர் அம்மாவா இவரோட வந்துட்டு சேர்ந்து நடிக்கணும்னு அவருக்கு ஒரு இவங்களோட அவங்க தனுஷ் சருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் தனுஷ் சருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம தனுஷ் சருக்கு பிடிச்ச ஒரு இளையராஜா வந்துட்டு தனுஷ் சருக்கு ஃபோன் ஐயா ஆமாம், அவர் சும்மாவே கொந்தளிப்பார். தனுஷை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே தனுஷ் சார் அடுத்த நிமிஷம் அங்கே போயிட்டு ஆஜராவாராம். நம்ம தனுஷ் சார் அவரோட எல்லா பாடல்களையும் ரசித்து உன்னிப்பாக கவனித்து அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் இது தேவையில்லைன்னு தானே சொன்னீங்க. அது வந்துட்டு அவரோட ரசிகர்கள் மத்தியில் பெரிய பாராட்டா, எக்ஸ்ட்ரா லைன்லாம் வேண்டாம், இந்த கதை வந்துட்டு என்கிட்ட சொல்ல போது நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிரஞ்சீவி சார் வந்துட்டு ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு கூட. சூப்பர் இந்த படங்கள் மூலமா அவர் வந்து ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்லேருந்து கட் பண்ணிடுங்க, அவங்க பார்ப்பாங்க.